இந்த மெடிடேஷன் தியானம் அப்படிங்கிறது வேற, யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யோக பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் இதெல்லாம் வந்து யோகா வேற, மெடிடேஷன் வேறையா? நம்ம மிஸ்டர் ஜிகே மாதிரி யோகா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? பாடியை ட்விஸ்ட் பண்ணி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது, தலைகீழாக நிற்கிறது, இல்லை கண்ணை மூடி தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி தான் நான் நினைக்கிறோம். ஆனால் வந்து யோகான்றது அது கிடையாது. முதல்ல யோகா அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன், அதாவது ஒன்றியிருப்பது. எதோட ஒன்றி இருப்பது அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு வேர்க்கலை எடுத்துக்கிறோம், அதை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது நம்ம உடலா மாறுது. அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்க காற்றை நம்ம சுவாசிக்கிறோம், அது மூலயமா நம்ம உயிரோட இருக்கோம். அப்போ இங்க இருக்கிற எல்லா உயிரும் வந்து ஒரே சோர்ஸ்லேருந்து தான் வருது. அதே மாதிரி இது வேற வேற உருவம் எடுத்திருக்கு. இந்த ஞானத்தை வந்து சொல்றது தான் யோகா. இந்த ஞானத்தை உணர்ந்தவங்க பேரு யோகி அப்படின்னு சொல்றோம். இந்த ஞானத்தை அடையறதுக்கு உதவியா இருக்க கருவி தான் யோகாசனங்களும் தியான முறைகளும். அப்போ யோகா அண்ட் மெடிடேஷன் அப்படின்றது வேற வேற கிடையாது. நம்ம மிஸ்டர் ஜிகே மாதிரி யோகா பத்தி தெரியாம நம்ம பல பேர் இருக்கோம். அதை பத்தி என்னன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம்.